திஸ் இஸ் ராகஸ்ருதி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். ஸோ சில ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சில டாபிக்ஸில் வந்து ஒரு சில கேட்டகரிஸில் ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸஸ்லேயுமே நம்ம சில ரிப்போர்ட்ஸ் கவர் பண்ணியிருப்போம். லைக் குளோபல் ஹங்கர் ரிப்போர்ட் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், குளோபல் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், இந்த மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ மீதி இருக்க இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த 9 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 9 டாபிக்ஸ் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் என்வாயன்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த என்வாயன்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை வந்துட்டு யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஏல் சென்டர் ஃபார் என்வாயன்மெண்டல் லா அண்ட் பாலிசி அண்ட் கொலம்பியா சென்டர் ஃபார் இன்டர்நேஷனல் எர்த் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். இந்த 2 ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் தான் இதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா இந்த என்வாயன்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து 180 கண்ட்ரீஸை வந்து ரேங்க் பண்ணும். ஓகே, ஸோ அவங்க வந்து என்வாயன்மெண்ட்டை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அண்ட் ஜிஹெச்சி எமிஷன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க காம்பேட் பண்ணியிருக்காங்க அண்ட் குளோபல் வார்மிங் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அசஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 180 கண்ட்ரீஸை வந்துட்டு எந்தெந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பாலிசிஸ்லாம் அவங்க இது பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த எமிஷன்ஸ்லாம் லைக் ஜிஹெச்ஜி எமிஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஈகோசிஸ்டம் வைட்டாலிட்டி. ஓகே, ஸோ நிறைய மரம் நடுறாங்களா அண்ட் ஆல்சோ வெட்லேண்ட்ஸை வந்து பாதுகாக்கிறாங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ என்வாயன்மெண்டல் ஹெல்த்தை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா, சிமிலர் தான் லைக் நிறைய வந்துட்டு டீஃபாரஸ்டேஷன் நடக்காமல் பார்த்துக்கிறாங்களா ஆர் கட் பண்ண ட்ரீஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க ட்ரீஸ் நடுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அசஸ் பண்ணி இந்த என்வாயன்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து குளோபல் சினாரியோ பார்க்கலாம். ஸோ உலக அளவில் வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரிஸ் என்னென்ன ரேங்க் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப் ரேங்க் எந்த கண்ட்ரி வாங்கியிருக்குன்னா எஸ்டோனியா. ஓகே, எஸ்டோனியா தான் வந்துட்டு ஜிஹெச்ஜி எமிஷன்ஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 1990 இது வந்துட்டு இந்த எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கு. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்துட்டு ரொம்ப அதிக லெவலில் கம்மி பண்ணியிருக்கிறது எஸ்டோனியான்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எவ்வளோனா 59% வந்துட்டு அது கம்மி பண்ணியிருக்கு. அண்ட் 5 கண்ட்ரீஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 கண்ட்ரீஸ் மட்டும்தான். ஸோ 2050 வந்துட்டு நெட் ஜீரோ எமிஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த நெட் ஜீரோ எமிஷன்ஸ் வந்துட்டு 2050 கம்மி பண்ணுறதுக்கு அதிக எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாத்தில் வந்துட்டு கரெக்டாக போயிட்டுருக்க 5 கண்ட்ரீஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டோனியா, ஃபின்லாண்ட், கிரீஸ், டைமர் லெஸ்டே அண்ட் யூகே. ஸோ இந்த 5 கண்ட்ரீஸ் தான் இந்த 2050 நெட் ஜீரோ எமிஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டான பாலிசிஸ் அண்ட் கரெக்டான எஃபர்ட்ஸ் போட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த 5 கண்ட்ரீஸ். அண்ட் லோ பெர்ஃபார்மிங் ரீஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் சஹாரன் ஆஃப்ரிக்கா அண்ட் சதர்ன் ஏஷியா. இந்த 2 ரீஜன்ஸும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நெட் ஜீரோ வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கோ நெட் ஜீரோ எமிஷன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி எஃபர்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. அது ஒரு ஸ்லோ ப்ரோக்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஎஸ்ஏ வந்துட்டு ப்ரோக்ரெஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சைனா, இந்தியா, ரஷ்யா பார்த்தீங்கன்னா நம்மளோட எமிஷன்ஸ் அதிகம் தான் ஆகிட்டு இருக்கே தவிர கம்மியாக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் எஸ்டோனியா வந்துட்டு ஜிஹெச்ஜி எமிஷன்ஸு ரொம்ப கம்மி பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ 59% வந்துட்டு ரொம்ப கம்மியாக அவங்க எமிட் பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்கிறது. இப்போ இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ 180 கண்ட்ரீஸில் நம்ம வந்து 176th ரேங்க் வாங்கியிருக்கோம், விச் இஸ் நாட் அ வெரி குட் ரேங்க். ஓகே, ஸோ நம்மளோட ரேங்க் வந்து 176th ரேங்க். அண்ட் நம்மளோட மேஜர் கன்சர்ன்ஸ் எதனால நமக்கு வந்துட்டு அதிக ரேங்க் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏர் குவாலிட்டி. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு பொல்யூஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ டெல்லிலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம், பொல்யூஷன் வந்து வின்டரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஏர் குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் ஏர் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம 177th ரேங்க் வாங்கியிருக்கோம். 180ல் 177th ரேங்க் வாங்கியிருக்கோம் ஏர் குவாலிட்டியில். ஸோ அவ்வளோ புவர் ஏர் குவாலிட்டி இந்தியாவில் இருக்குது. அண்ட் எமிஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச்ஜி எமிஷன்ஸாக இருக்கட்டும், ஓகே, இந்த மாதிரி எமிஷன்ஸில் 172nd ரேங்க் இந்தியா வாங்கியிருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு
ரொம்ப கம்மி ரேங்க் இந்தியா பொறுத்த வரைக்கும். நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், ஸ்டில் நம்ம இந்த மாதிரி ஏர் குவாலிட்டிலையும் எமிஷன்ஸ்லையும் ரொம்ப கம்மி ரேங்க் தான் வாங்கியிருக்கோம். அண்ட் டிரான்ஸ்பவுண்டரி பொல்யூஷன்னா நம்ம கண்ட்ரியில் நம்ம பொல்யூட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அந்த பொல்யூட்டன்ஸ்லாம் வந்துட்டு பக்கத்து கண்ட்ரி வரைக்கும் போய் ரீச் ஆகுது. நம்ம கண்ட்ரியில் பொல்யூட் பண்ணுறது அந்த கண்ட்ரியில் போய் அந்த கண்ட்ரியும் பொல்யூட் பண்ணுது. ஸோ அதுதான் டிரான்ஸ்பவுண்டரி பொல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் ரிலீஸ் பண்ணுற எமிஷன்ஸ் இங்கே அது வந்து பங்களாதேஷ் வரைக்கும் போயிட்டு அந்த கண்ட்ரியை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அதுதான் வந்து டிரான்ஸ்பவுண்டரி பொல்யூஷன். அண்ட் கிளைமேட் சேஞ்ச் எஃபர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 133rd ரேங்க் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ 180 கண்ட்ரீஸில் 133rd ரேங்க். ஸோ இந்த பெராமீட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கிளைமேட் சேஞ்ச் எஃபர்ட்ஸ் நம்ம கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம இதுக்கு நிறைய வந்து எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு, அதாவது ரெனியூபிள் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம நிறைய வந்துட்டு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் சோலார் எனர்ஜி, ஓகே, அண்ட் ஆல்சோ விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி ரெனியூபிள் எனர்ஜியில் நம்ம அதிக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ நெட் ஜீரோ பிளெட்ஜ் வந்து 2070 நம்ம நெட் ஜீரோ எமிஷன்ஸ் கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு பிளெட்ஜ் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டும் இருக்கோம். அதனால நமக்கு வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்ச் எஃபர்ட்ஸில் 133rd ரேங்க் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் இந்தியாஸ் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து நம்ம டாப் 10 கண்ட்ரீஸ், இதில் எந்த கண்ட்ரீஸ் வந்து டாப் 10 வாங்கியிருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எஸ்டோனியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க், அண்ட் லக்சம்பர்க், ஜெர்மனி, ஃபின்லாண்ட், யூகே, இதுதான் டாப் 5 கண்ட்ரீஸ். டாப் 2 கண்ட்ரீஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அண்ட் இந்தியாவோட ரேங்க் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். 176th ரேங்க் இந்தியா வாங்கியிருக்குன்னு பார்த்தோம். அண்ட் கடைசியாக யார் வாங்கியிருக்காங்கன்னா வியட்நாம். 180th ரேங்க் வந்துட்டு வியட்நாம் வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்ம எடுத்து படிக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் அது ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதோட டைரக்டர் ஜெனரல் யார். ஓகே, ஸோ அது இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷனாக இருந்தது அப்படின்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அண்ட் டைரக்டர் ஜெனரல் யார். ஓகே, ஒரு பிரசிடென்ட் ஒரு அதுக்கு ஹெட் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அது யாருன்றது நமக்கு தெரியணும். அண்ட் ஆல்சோ அதோட மேஜர் மிஷன் என்னது, எதுக்காக இதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அண்ட் எந்தெந்த பெராமீட்டர்ஸ் கேட்டகரிஸ் வச்சு இதை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறாங்க, இந்த ரிப்போர்ட் ஒரு இண்டெக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஆனால் இந்த இண்டெக்ஸில் வந்துட்டு டாப் கண்ட்ரி எதுன்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் லீஸ்ட் பாட்டமில் இருக்க கண்ட்ரி எதுன்னு தெரியணும். முடிஞ்சால் நீங்கள் டாப் 5 கண்ட்ரிஸ் கூட மைண்டில் வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இந்தியாவோட ரேங்க் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இந்தியா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லை கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் எடுத்தால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஓகே, தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேயா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டோனியா, கடைசி வந்துட்டு வியட்நாம் 180th ரேங்க் அண்ட் 176th ரேங்க் வந்து இந்தியா வாங்கியிருக்கு. ஓகே, திஸ் இஸ் அபவுட் என்வைரன்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் வந்துட்டு கிளாட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஜிஹெச்ஜினா என்னென்னு பார்க்கலாம். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எதுலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், குளோரோஃப்ளோரோ கார்பன், சல்ஃபர் டை ஆக்சைடு, இது எல்லாம் சேர்ந்து தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணுன்னா ஏர்த்தோட அட்மாஸ்ஃபியரை ரொம்ப சூடாக்குறனால என்ன நடக்குது, ஸோ கிளேஷியர் மெல்ட்டிங் நடக்குது, சீ லெவல் ரைஸ் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, குளோபல் வார்மிங் நடக்குது. இது எல்லாமே எதனால நடக்குது அப்படின்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சுக்கும். ஓகே, அதனால அந்த அட்மாஸ்ஃபியரே ஹீட் ஆயிருது, அதனால இந்த குளோபல் வார்மிங் தான் நடக்குது. இதுதான் வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்க்கான சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட். ஓகே, இவங்க தான் வந்துட்டு இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து 165 கண்ட்ரீஸை வந்துட்டு ரேங்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் என்வைரன்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் 180 கண்ட்ரீஸ் பார்த்தோம், இதில் 165 கண்ட்ரீஸ். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ஸில் எத்தனை கண்ட்ரீஸ் எடுத்து ரேங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ டாப் 3 ரேங்க்ட் ரீஜன்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹாங்காங், அப்புறம் சிங்கப்பூர், தென் ஸ்விட்சர்லாந்து. ஸோ டாப்பில் இருக்கிறது வந்துட்டு ஹாங்காங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எதுக்காக இதை பண்ணுறாங்க, இதோட மெயின் ஏம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம் எதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எதுக்காகனா எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து ஒரு கண்ட்ரியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ எக்கனாமிக் ஃப்ரீடம்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கூட ஒரு வேர்ல்டு வைட் அவங்களோட ட்ரேட் எந்த அளவுக்கு அவங்க பண்ண முடியுது. ஸோ இந்தியா வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸ் கூட ட்ரேடு வந்துட்டு ஃப்ரீயாக பண்ண முடியுதா, ஒரு நம்மளோட கண்ட்ரியில் வந்துட்டு லாஸ் எப்படி இருக்குது, ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இருக்கா, இல்லை கொஞ்சம்
லீனியண்ட்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு லைக் இம்போர்ட் டேக்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ்போர்ட் டேக்ஸ் எப்படி இருக்குது, ஓகே இது எல்லாத்தையுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் ஃப்ரீடம், நம்ம கண்ட்ரியில் வந்து மற்ற கண்ட்ரீஸ் வந்துட்டு பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுது, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ் நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி இந்த ரேங்கிங் போடுவாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் வச்சு பார்க்கும்போது இது எதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஸோ ஒரு எக்கானமின்னு எடுத்துக்கிட்டோன்னா ட்ரேட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், கரெக்டாக. ஸோ நம்ம கண்ட்ரிக்குள்ளே மட்டும் நம்ம விற்கிறது வாங்குறது பண்ணாமல் மற்ற கண்ட்ரிஸ் கூட பண்ணாதான் நம்மளோட ஜிடிபியும் அதிகமாகும், கரெக்டான. ஸோ நாம் அதிகமாக சம்பாதிக்கணும், நம்ம கண்ட்ரி வந்துட்டு லைக் எக்கானமி வைஸ் வந்துட்டு டாப்பில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரேட் ரொம்ப முக்கியம் வித் அதர் கண்ட்ரிஸ். ஸோ அந்த ட்ரேடு வந்துட்டு நம்மளோட கண்ட்ரியில் எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுது மற்ற கண்ட்ரிஸ் கூட, அண்ட் நம்ம கண்ட்ரியில் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு பண்ண முடியுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பண்ண முடியுது, டேக்ஸ்லாம் வந்துட்டு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்குறது தான் இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸையும் அனலைஸ் பண்ணி அங்கே இந்த ரேங்கிங் போடுவாங்க. ஸோ பாட்டம் 5 கண்ட்ரிஸ், ஸோ டாப் 3 கண்ட்ரிஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம். இப்போ பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கிறது வெனஸ்வேலா வந்துட்டு 165th ரேங்க் வாங்கியிருக்கு. ஸோ வெனஸ்வேலாவில் தான் உலகத்திலே ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் இருக்க கண்ட்ரி அப்படின்னா வெனஸ்வேலா தான், ஓகேயா. ஸோ அதிக இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வெனஸ்வேலாவில். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இண்டெக்ஸ்லேயும் ஒரு இந்த ரிப்போர்ட்லேயும் வந்துட்டு கம்மியாக ரேங்க் வாங்கியிருக்கிறது வெனஸ்வேலா தான். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 42 வேரியபிள்ஸ் எடுத்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேக்ஸ் எப்படி இருக்குது, ஓகே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, இது இந்த மாதிரி 42 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இந்த ரேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் குளோபல் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கடைசி 3 வருஷத்தில் இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. கொஞ்சம் வந்துட்டு எக்கனாமிக் ஃப்ரீடம் ஒவ்வொரு கண்ட்ரி வந்து அவங்க டேக்ஸ் லாஸ் வந்துட்டு ஸ்ட்ரிஞ்சென்ட் பண்ணியிருக்கலாம், ஓகே. ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த 42 வேரியபிள்ஸில் ஏதோ வேரியபிள்ஸ் வந்துட்டு மாறுறனால குளோபல் ட்ரெண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு, 3 வருஷமாக கம்மியாயிட்டே இருக்குது எக்கனாமிக் ஃப்ரீடம். இதுதான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ வந்து ஹை எக்கனாமிக் ஃப்ரீடம் இருந்தால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி ஜிடிபி வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு அதிகமாகும். ஸோ நம்ம மற்ற கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறையா தான் நம்மளோட கண்ட்ரிக்கு காசு வரும், கரெக்டாக. ஸோ அதனால நம்மளோட ஜிடிபி அதிகமாகும். ஸோ மக்கள் கையில் காசு அதிகமாக நிற்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். ஸோ மக்கள் கையில் அதிக காசு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். ஸோ நல்ல எஜுகேஷன் வந்துட்டு கிடைக்கும், நல்ல ஹெல்த் கிடைக்கும் மக்களுக்கு, ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு அதிகமாக இந்த மாதிரி விஷயங்களில் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு அவங்க அதிகமாக செலவு பண்ணுவாங்க. சரி அவங்க பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுப்பாங்க, ஹெல்த் கேர் ப்ராப்பராக கொடுப்பாங்க, ஓகே. ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு எக்கனாமிக் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். ஸோ எக்கனாமிக் ஃப்ரீடமும் சோஷியல் லைஃப்பும் ரொம்ப இன்டர்லிங்க்டுன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் சொல்லுது, ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024. ஸோ இந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸையும் அனலைஸ் பண்ணும். ஸோ அவங்களோட பாஸ்போர்ட், இப்போ ஒரு கண்ட்ரி வந்துட்டு பாஸ்போர்ட் கொடுக்குது இல்லை, ஸோ அந்த பாஸ்போர்ட் வச்சு ஒரு பர்சன் வந்துட்டு எத்தனை கண்ட்ரீஸ்க்கு வீசா இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு பர்சன் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வேர்ல்டு டூர் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்தியாவிலேருந்து போகிற ஒரு பர்சன் வந்துட்டு எத்தனை கண்ட்ரீஸ்க்கு வீசா இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்ப்பாங்க, வீசா இல்லாமல் எத்தனை கண்ட்ரீஸ்க்கு ஒருத்தன் போக முடியும் அந்த கண்ட்ரிலேருந்து அப்படிங்கிறத இதை அனலைஸ் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் வீசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது தான் இதோட ஃபர்ஸ்ட், லைக் இப்படி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இப்போ வந்து இதோட ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 199 பாஸ்போர்ட்ஸை வந்துட்டு அது அனலைஸ் பண்ணும், ஓகே. ஸோ 199 கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க அனலைஸ் பண்ணி இந்த ரேங்கிங் போடுவாங்க. அண்ட் ஆல்சோ டேட்டா வந்துட்டு எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படி இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், அதாவது IATA, இந்த ஆர்கனைசேஷன் ஒரு அசோசியேஷன் கிட்ட இருந்தால் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த IATA பற்றி பார்க்கலாம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மான்ட்ரியல், கனடாவில் மான்ட்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இது எப்போ ஃபைண்ட் பண்ணாங்க, ஒரு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1945 கியூபாவில் ஹவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இதோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னா வில்லி வால்ஷ் அப்படின்றவங்க தான் இதோட டைரக்டர் ஜெனரல். ஸோ திஸ் இஸ் அபவுட் IATA. இப்போ இதோட ஹைலைட்ஸ் பார்க்கலாம், ஓகே. ஸோ இந்தியாவோட ரேங்க் இதில் என்னென்னா 82nd, ஓகே. 82nd ரேங்க் வந்து இந்தியா வாங்கியிருக்கு. முன்னாடி வந்துட்டு 80th ரேங்க் இந்தியா இருந்துச்சு 2023. இப்போ வந்துட்டு நம்ம 82nd ரேங்க் போயிட்டோம். அண்ட் 58 கண்ட்ரீஸில்
நம்ம விசா இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ், தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் நம்ம போகிறோன்னா நமக்கு விசா கிடையாது, விசா தேவை கிடையாது. அந்த மாதிரி 58 கண்ட்ரீஸ்க்கு நம்ம விசா இல்லாமலே ட்ராவல் பண்ணலாம். அதனால தான் நமக்கு 82nd ரேங்க் கிடச்சிருக்கு. அண்ட் டாப் பொசிஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னா சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் தான் வந்துட்டு டாப் பொசிஷனில் இருக்குது. பவர்ஃபுல் பாஸ்போர்ட் எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னா அது சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர் ஹேஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட். ஸோ 195 கண்ட்ரீஸ்க்கு சிங்கப்பூர் வந்துட்டு என்ன பண்ணலாம், விசா இல்லாமலே ட்ராவல் பண்ணலாம். ஓகே, ஸோ சிங்கப்பூர் தான் வந்து டாப் ரேங்க் வாங்கியிருக்கு. அண்ட் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் இவங்களாம் தான் வந்து டாப் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்க கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ டாப் பொசிஷன்னா சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி இந்த கண்ட்ரீஸில் வராங்க. அண்ட் டாப் 10 கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அதிகமாக வந்துட்டு இவங்கெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான். ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 கண்ட்ரீஸ் எடுத்தோன்னா அதெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்தால் வராங்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். அண்ட் பாட்டம் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் லீஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட். ஓகே, ஸோ அது வந்துட்டு லீஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கு ஆப்கானிஸ்தான். டாப் வந்து சிங்கப்பூர் அண்ட் லீஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தான். அண்ட் இந்தியாவோட ரேங்க் வந்து 82nd ரேங்க். நெக்ஸ்ட் வந்து ஏஐ ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட மேஜர் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதோட கண்ட்ரியில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேராக இருக்குது, எவ்வளோ ரெடியாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸோட மேஜர் பர்பஸ். ஸோ அந்த கண்ட்ரியில் வந்துட்டு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கா, ஒரு எந்த அளவுக்கு இருக்குது, ஓகே, அண்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேக்டர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி இந்த ரேங்கிங் போடுவாங்க. ஸோ மொத்தம் 174 கண்ட்ரீஸ் எடுத்து அவங்க இந்த ரேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎம்எஃப்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, இவங்க தான் ஐஎம்எஃப். இவங்க தான் வந்துட்டு இது ரிலீஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன். அண்ட் இது மெயினாக வந்துட்டு எந்தெந்த ஏரியாஸ் அசஸ் பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது, டெக்னாலஜி வைஸ் அந்த கண்ட்ரி எப்படி இருக்குது, ஓகே, ஹியூமன் கேபிட்டல் வந்துட்டு நல்லா இருக்கா, ஓகே, லேபர் எப்படி இருக்காங்க, அண்ட் லைக் நல்ல இன்டெலிஜென்ட்டான பீப்புள் வந்துட்டு இருக்காங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வாய்ந்த பீப்புள் வந்து தேவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த மாதிரி ஹியூமன் கேபிட்டல் அதிகமாக இருக்கா அந்த கண்ட்ரியில், ஓகே, லேபர் மார்க்கெட் பாலிசிஸ், ஸோ பாலிசிஸ் அந்த கண்ட்ரியில் எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் தான் இது. அண்ட் கண்ட்ரியோட கேட்டகரிஸ், ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியை வந்துட்டு 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. இந்த ஏஐ ப்ரிப்பேர்ட்னஸ் வச்சு 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து அட்வான்ஸ்ட் எக்கானமி, இமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமி அண்ட் லோ இன்கம் கண்ட்ரி, இப்படி 3ஆக பிரிப்பாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ்ட் எக்கானமியில் டாப் 3ல் இருக்க கண்ட்ரிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுலேயும் டாப் பண்ணுறது வந்து சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே தெரியும், அது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்க ஒரு கண்ட்ரி. ஸோ இதில் டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டென்மார்க், அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இதில் டாப்பில் இருக்க கண்ட்ரிங்கிறது சிங்கப்பூர். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்தியா வந்துட்டு இமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமி அப்படின்ற கேட்டகரியில் நம்மளை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஸ்கோர் வந்துட்டு 0.49. ஓகே, ஸோ ஸ்கோர்ஸ் கூட நீங்கள் ரொம்ப அதிகமாக ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, நம்மளோட ரேங்க் என்ன அண்ட் இந்த மாதிரி கேட்டகரி எதாவது கொடுத்துருக்காங்கன்னா அந்த கேட்டகரி நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரேங்க் வந்து 72, 174 கண்ட்ரீஸில் 72nd ரேங்க் வாங்கியிருக்கோம், விச் இஸ் நாட் வெரி பேட். அதனால தான் நம்ம இமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமியில் இருக்கணும். இன்னும் நம்ம அட்வான்ஸ்டுக்கு வரல, எந்த விஷயத்துலையுமே நம்ம மோஸ்ட்லி அட்வான்ஸில் இல்லை, ஸ்டில் வே இமர்ஜிங், we are a developing country. ஓகே, ஸோ அதனால நம்ம இமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமியில் இருக்கோம் வித் 72nd ரேங்க். இப்போ வந்து ரீஜனல் கம்பேரிசன்ஸ், மற்ற கண்ட்ரி நம்ம சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, சைனா வந்துட்டு 31st ரேங்க் வாங்கியிருக்கு, விச் இஸ் ஆக்சுவலி குட் ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா வந்து 92nd, பங்களாதேஷ் வந்து 113. ஓகே, ஸோ நாம் வந்து சைனா தான் வந்துட்டு நம்மளை விட அதிகமாக இருக்குது, மற்ற 2 கண்ட்ரிஸ் ரீஜனல் பார்ட்னர்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளை விட கம்மி ரேங்காக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் பற்றி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்ன பண்ணுன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு பணம் கொடுத்து உதவுறது தான் இதோட மேஜர் ஒர்க். ஓகே, ஸோ அதனால தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரினா என்னது, மணி, ஃபண்டுனா என்னது, கொடுக்குறது. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஃபண்டு கொடுத்து உதவுறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட மேஜர் ஒர்க். அண்ட் இது வந்து 1944 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் இப்படி ஐஎம்எஃப்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி 1944 ஸ்டார்ட் ஆன ஒரு ஆர்கனைசேஷன் இது. அண்ட் இது வந்துட்டு சில ரிப்போர்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுது. என்னென்ன ரிப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், இந்த 2 ரிப்போர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட்ஸ். இது 2 ரிலீஸ் பண்ணுறது ஐஎம்எஃப் தான். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா யூஎஸ்ஏயில் வந்துட்டு வாஷிங்டன் டிசியில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் 2024. ஓகே, ஸோ இது வந்து யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா EIU, எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இவங்க தான் வந்துட்டு
இதை பப்ளிஷ் பண்ணுற ஆர்கனைசேஷன். அண்ட் இதில் மேஜர் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ். லிவபிலிட்டி இண்டெக்ஸ்னால் என்னது, ஒரு சிட்டியில் வந்துட்டு மக்கள் வந்து எந்த மாதிரி வாழ முடியுது, அவங்க கம்ஃபர்டபுளாக வாழ முடியுதா, அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ப்ராப்பரான ஹெல்த் சிஸ்டம் இருக்கா, எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக ஒருத்தன் வந்துட்டு அந்த சிட்டியில் வாழ முடியுதா அப்படிங்கிறத ரேங்க் பண்ணுறத இந்த குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த கீ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது எந்தெந்த கேட்டகரிஸ் வச்சு இந்த இண்டெக்ஸை வந்துட்டு தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெபிலிட்டி, ஹெல்த் கேர், கல்ச்சர். ஸோ அந்த சிட்டியில் வந்து கல்ச்சர் வைஸ் எந்த மாதிரி இருக்குது. ஸோ சில மக்களுக்கு வந்து அந்த சிட்டியில் கல்ச்சர் பிடிக்கலன்னா அங்கே வாழ மாட்டாங்க, கரெக்டாக. ஸோ கல்ச்சர் வைஸ் அந்த சிட்டி எப்படி இருக்குது, ஹெல்த் கேர் வந்துட்டு டக்குன்னு கிடைக்குதா, ஹாஸ்பிட்டல்ஸ் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, அண்ட் என்வாயன்மெண்ட் நல்ல ப்ராப்பரான என்வாயன்மெண்ட் இருக்கா, ஓகே, ரிலேட்டிங் டு ட்ரீஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா, இல்லை வந்துட்டு ட்ரீயே இல்லாமல் இருக்கா, ரொம்ப சூடாக இருக்கும் அந்த மாதிரி ஏரியாலாம். ஸோ என்வாயன்மெண்ட் வச்சும் பார்ப்பாங்க. எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூல்ஸ் இருக்கா, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, நல்ல பில்டிங்ஸ் இருக்கா, ஹவுசிங் இருக்கா, இது எல்லாத்தையுமே வச்சு ரேங்க் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இதோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்க்கலாம். ஸோ உலகத்தில் வந்துட்டு ஸோ 100 தான் அதோட மேக்ஸிமம் ஸ்கோர். ஸோ 76.1 ஸ்கோர் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அர்பன் ஏரியாஸில் மக்கள் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல வசதியாகவே இருக்காங்க அப்படின்றத இந்த ஸ்கோர் சொல்கிறது. ஓகே, 76.1 இஸ் நாட் அ வெரி பேட் ஸ்கோர். ஸோ இங்கே வந்துட்டு முன்னாடி விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது குளோபல் லெவலில் அப்படின்றது தான் இந்த இண்டெக்ஸ் சொல்லுது. இப்போ டாப் 10 மோஸ்ட் லிவபிள் சிட்டிஸ். ஸோ டாப் 10 சிட்டிஸ், இந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக மக்கள் வாழ முடியும், எல்லா வசதிகளும் வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா எந்த கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வியன்னா. ஆஸ்ட்ரியாவில் வந்து வியன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. இதுதான் வந்து டாப் ரேங்க் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டென்மார்க், சுவிட்சர்லாண்ட், ஆஸ்திரேலியா, கனடா, இதுதான் வந்துட்டு டாப் 5 கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இதில் இருக்க சிட்டிஸ் தான் வந்துட்டு டாப் 5 ரேங்க்ஸ் வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரியாவில் இருக்க வியன்னான்ற சிட்டி தான் டாப் ரேங்க் வாங்கியிருக்கு. இப்போ வந்து ரீஜனல் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ரீஜனாக அவங்க பிரிச்சிருக்காங்க. இந்த ரீஜன்ஸில் வந்துட்டு எப்படி வந்துட்டு குளோபல் லிவபிலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் யூரோப் தான் வந்துட்டு மோஸ்ட் லிவபிள் ரீஜன். ஸோ யூரோப்பில் இருக்க வெஸ்டர்ன் ரீஜன் தான் வந்துட்டு இந்த இடத்துல மக்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழலான்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ரா எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்குது. அண்ட் நார்த் அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா இது செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கு. எஜுகேஷனில் லீடிங்கில் இருக்கிறது நார்த் அமெரிக்கா தான். தேர்ட் வந்து ஏஷியா பெசிஃபிக் ரீஜன். ஏஷியா பெசிஃபிக் ரீஜனில் வந்து மெல்பர்ன், சிட்னி, இதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்குது, கரெக்டாக. ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் யூரோப். ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்துட்டு அதிக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எஸ்பெஷலி ஹெல்த் கேர்லாம் வந்துட்டு நிறையாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டாப் 4 ரீஜன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரீஜன் வைஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணால் இதுதான். இப்போ இந்தியன் சிட்டிஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, குளோபல் லெவலில் பார்த்தோம். இப்போ இந்தியன் சிட்டிஸ் எந்த ரேங்க் வாங்கியிருக்குன்னா, டாப் சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா டெல்லி அண்ட் மும்பை. ஓகே, ஸோ டெல்லியும் மும்பையும் வந்து டாப் சிட்டிஸ், 2 பேரும் ஒரே ரேங்க் வாங்கியிருக்காங்க. தட் இஸ் 141st ரேங்க் வாங்கியிருக்கோம். அண்ட் இட்ஸ் நாட் அ வெரி குட் ரேங்க், பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டெல்லி அண்ட் மும்பை தான் வந்து டாப் ரேங்க். அண்ட் அதர் சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, அகமதாபாத், பெங்களூர், இது 3 வந்துட்டு ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் சேலஞ்சஸ், எதனால நம்மளால டாப் ரேங்க் வாங்க முடியல அப்படின்னா மேஜர்லி பிகாஸ் ஆஃப் ஏர் குவாலிட்டி. ஏர் குவாலிட்டி வந்து இந்தியாவில் ரொம்ப மோசமாக இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் ஆல்சோ பொல்யூஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ். நிறைய பேருக்கு ஹவுசிங்கே ப்ராப்பராக இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ் இருக்கனால மக்களால் ப்ராப்பராக ஒரு இடத்துல வந்துட்டு இருக்க முடியறதில்ல. சாட்டிஸ்ஃபேக்டரியான ஹவுசிங் ஒரு லிவிங் வந்துட்டு மக்களுக்கு இல்லை இந்தியாவில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லீஸ்ட் லிவபிள் சிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ எந்தெந்த சிட்டிஸ் வந்து லீஸ்ட் லிவபிள்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிரியாவில் வந்துட்டு டமாஸ்கஸ் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அண்ட் லிபியாவில் வந்து ட்ரிப்போலி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த கண்ட்ரீஸ்லலாம் சிவில் வார் வந்து அதிகமாக நடந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. ஸோ அதனால இங்கே மக்கள் வாழ முடியறதில்ல, அதனால இது லீஸ்ட்ன்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உக்ரைனில் வந்துட்டு கீவ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஓகே, ஸோ இந்த கீவ்லேயும் வந்துட்டு மக்களால் வாழ முடியல. பிகாஸ் ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டுருக்கனால இந்த கீவ் சிட்டியில் வந்துட்டு மக்களால் வாழ முடியல, லீஸ்ட் லிவபிள் சிட்டின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேலில் வந்து டெல் அவீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. ஸோ இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த டெல் அவீவ்ன்றது ரொம்ப மேஜராக இம்பேக்ட் ஆன ஒரு சிட்டி. ஸோ அதனால் இங்கேயும் மக்களால் வாழ முடியல. ஸோ தீஸ் ஆர் த லீஸ்ட் லிவபிள் சிட்டிஸ்.
அதிகமாக வந்துட்டு மக்கள் வந்து வாழ முடியுது லைக் ப்ரிஃபர் பண்ணுற ரீஜன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு கிளைமேட் நல்லாயிருக்கும், ஒரு வெதர் நல்லாயிருக்கும், ஹெல்த் சிஸ்டம் நல்லாயிருக்கும், எஜுகேஷன் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ சோஷியல் நீட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அண்ட் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ரீஜனாக இருக்கும். எந்த ஒரு வாரோ ப்ரொட்டெஸ்ட்டோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாத குட் கவர்னன்ஸ் இருக்க ஒரு ஏரியாவை தான் மக்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் லீஸ்ட் லிவபிள் சிட்டிஸ்னால் அந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல் சிவில் அன்ரெஸ்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு வார் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் மக்களால் வாழ முடியறதில்ல. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி எந்தெந்த கண்ட்ரீஸ் எந்த சிட்டிஸ்ன்னு சொல்லி நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஓகே, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த வருஷம் பார்க்கலாம். ஸோ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் தான் இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு வருஷம் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுது. ஸோ 163 கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ் எடுத்து ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் பீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ரேங்க் பண்ணுறது தான் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வச்சு அவங்க இதை ரேங்கிங் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ சோஷியல் சேஃப்டி, மக்கள் வந்துட்டு அந்த ஊரில் வந்து எந்த அளவுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஏதாவது போயிட்டு இருக்கா, வார் ஏதாவது போயிட்டு இருக்கா, மிலிட்ரி கவர்மெண்ட் ஏதாவது ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, ஓகே மிலிட்ரி வந்துட்டு அந்த கண்ட்ரியில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுற ஒரு ரிப்போர்ட், ஒரு இண்டெக்ஸ் தான் இது. அண்ட் ஒவ்வொரு இண்டிகேட்டரும் வந்துட்டு 1லேருந்து 5 வரைக்கும் அவங்க வந்து ரேங்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 1னா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி, அண்ட் 5னா லீஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி. ஓகே, ஸோ 1 to 5 தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம டாப் 10 கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து அயர்லாண்ட், தென் ஆஸ்திரியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர். ஓகே, இதுதான் டாப் 5 கண்ட்ரீஸ். ஸோ ஐஸ்லாண்ட் வந்துட்டு சேஞ்ச் இன் ரேங்க் எதுவுமே கிடையாது. போன வருஷமும் ஐஸ்லாண்ட் தான் டாப்பில் இருந்துச்சு, இப்போயும் இந்த வருஷமும் ஐஸ்லாண்ட் தான் டாப் கண்ட்ரி. அண்ட் செகண்ட் வந்து அயர்லாண்டுன்னு பார்த்தோம், அயர்லாண்ட்லேயும் ரேங்க் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. போன வருஷமும் செகண்ட் பிளேஸ் தான், இந்த வருஷமும் செகண்ட் பிளேஸ். இந்தியா வந்து 116th ரேங்க்ல இருக்குது. 116th ரேங்க் அவுட் ஆஃப் 163 கண்ட்ரீஸ் இஸ் நாட் அ வெரி குட் ரேங்க். கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனால் ரொம்ப நல்ல ரேங்க்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கண்ட்ரியில் பீஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனால் இந்தியா வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 5 பிளேஸ் அதிகம் ஆயிருக்கு. ஸோ போன வருஷத்தை விட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். கடைசி ரேங்க் 163rd ரேங்க் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா ஏமன். ஸோ ஏமன் தான் வந்துட்டு கடைசி ரேங்க் வாங்கியிருக்கு அண்ட் 2 பிளேஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைபர் கிரைம் இண்டெக்ஸ் 2024. ஸோ சைபர் கிரைம் இண்டெக்ஸுங்கிறது வந்து இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, உலகத்திலே ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம் இண்டெக்ஸ் வந்து இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, இது யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் UNSW கேன்பரா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சைபர் கிரைம் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு 100 கண்ட்ரீஸ் அட்லீஸ்ட் எடுத்து அவங்க வந்து அந்த கண்ட்ரியில் சைபர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ் எந்த லெவலில் இருக்குது, அதிகமாக இருக்குது ஒரு கம்மியாக இருக்குது, ஒரு அந்த சைபர் கிரைம் த்ரெட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அந்த 100 கண்ட்ரீஸ்க்கும் ரேங்கிங் போட்டிருக்காங்க. இப்போ இதில் கீ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டேட்டா சோர்ஸ் அப்படின்னா இது எதை வச்சு அவங்க வந்து இந்த ரேங்கிங் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 92 குளோபல் சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி, ஸோ இவங்க வந்து வேர்ல்டு வைடில் இருந்து 92 எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி, ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சைபர் கிரைம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அண்ட் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுற பீப்புள், ஓகே, ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட விசாரிச்சோ அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஒரு இண்டெக்ஸ் தான் இது. அண்ட் என்னென்ன வந்துட்டு கேட்டகரிஸ் அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரேன்சம்வேர், கிரெடிட் கார்டு தெஃப்ட், ஸ்கேம்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ ஆன்லைனில் வந்துட்டு நிறைய ஸ்கேம் நடக்குது, கிரெடிட் கார்டு வச்சுட்டு நிறைய வந்துட்டு திருட்டு நடக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் தான் இது. இப்போ டாப் சைபர் கிரைம் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரி வந்து டாப்பில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் 5 கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா தான் இருக்குது. ஸோ ரஷ்யாவில் தான் இந்த சைபர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உக்ரைன் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சைனா, USA, நைஜீரியா. இந்தியா வந்து 10th ரேங்க் வாங்கியிருக்கு. ஸோ உலகத்திலே வந்துட்டு அதிக சைபர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த்ரெட்ஸ் நடக்கிற கண்ட்ரீஸில் டாப் 10ல் 10th பிளேஸ் வந்து இந்தியா தான் வாங்கியிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ரஷ்யா. நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2024. ஸோ உலகத்தில் மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் போடுறது தான் பேசிக்காக இதோட ஒர்க் ஒரு பர்பஸ். ஸோ இது ரிலீஸ் பண்ணுறது March 20 அப்படிங்கிறது யூஎனோட இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ்னு வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்போது இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட ரேங்க் இதில் பார்த்தீங்கன்னா 126 அவுட் ஆஃப் 143 கண்ட்ரீஸ். ஸோ
ஸோ 143ல் 126 ரேங்க் அப்படின்னா இட் இஸ் நாட் அ வெரி குட் ரேங்க். நம்ம இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ 126th ரேங்க் நம்ம வாங்கியிருக்கோம். போன வருஷமாக அதே ரேங்க் தான் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து யார் இது பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க், SDSN, கேலப் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் எதெல்லாம் வந்துட்டு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் வந்துட்டு எகெயின் அவங்களோட மக்களோட இன்கம் எப்படி இருக்குது, சோஷியல் சப்போர்ட் எப்படி இருக்குது, ஓகே, அண்ட் ஹெல்த் கேர் எப்படி இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு பழகிக்கிறாங்க, ஓகே, அண்ட் ஜென்ராசிட்டி எப்படி இருக்குது, ஓகே, சேரிட்டி வைஸ் எந்த மாதிரி இருக்குது அந்த கண்ட்ரியில், அண்ட் கரப்ஷன் வந்துட்டு எந்த லெவலில் இருக்குது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு நல்லா இருந்தாலே மக்கள் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ மேஜராக ப்ராப்ளம்னு ஃபேஸ் பண்ணுறது இதனால தான் ஒரு மனுஷன் லைஃப்பில். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா அந்த மனுஷன் ஹாப்பியாக தான் இருப்பான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. அண்ட் இது எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா, பூட்டான் வந்து ஒரு UN ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுச்சு, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான மேஜர் ரீசன் வந்து பூட்டானாக இருந்தது. பிகாஸ் இதுதான் வந்து UN ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாப் ரேங்க்ட் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபின்லாண்ட். ஃபின்லாண்ட் தான் இருக்கிறதுலே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. ஓகே, ஸோ இது வந்து 7th கான்சிக்யூட்டிவ் இயராக இது தான் வாங்கிட்டு இருக்கு. ஸோ 7 வருஷமாகவே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா ஃபின்லாண்ட் தான். இந்த ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்போவுமே ஃபின்லாண்ட் தான் வாங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற டாப் 10 கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க், ஐஸ்லாண்ட், ஸ்வீடன், இஸ்ரேல், நெதர்லாண்ட்ஸ், நார்வே, லக்சம்பர்க், ஸ்விட்சர்லாண்ட், ஆஸ்திரேலியா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் வாங்கியிருக்கு. அண்ட் லோவஸ்ட் ரேங்க் அப்படின்னா ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் தான் வந்து லீஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. ஸோ மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா அது ஃபின்லாண்ட். இப்போ இந்தியாவோட ரேங்கிங் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 126th ரேங்க் வாங்கியிருக்கோம். போன வருஷமாக அதே ரேங்க் தான், இந்த வருஷமாக அதே ரேங்க் தான். அண்ட் நம்ம பாகிஸ்தானுக்கும் கீழே வாங்கியிருக்கோம். பாகிஸ்தானே நம்மளை விட ஹாப்பியான கண்ட்ரி அப்படின்ற ரேங்க் வாங்கியிருக்கு. ஸோ வி ஹேவ் ஸோ மச் டு இம்ப்ரூவ் ஹியர். அண்ட் ரீஜனல் நெய்பர்ஸ், நம்ம மற்ற நெய்பர்ஸ் என்ன ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னா சைனா 60. ஸோ திஸ் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஃபார் த கம்பேரிசன் நான் கொடுத்தேன். சைனாவும் நம்மளை விட, எல்லாருமே நம்மளை விட நல்ல ரேங்க் தான் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ எக்ஸப்ட் ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ், மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே நம்மளை விட நல்ல ரேங்க் தான் வாங்கியிருக்காங்க. சைனா, நேபாள், பாகிஸ்தான், மயன்மார், இவங்க எல்லாருமே நல்ல ரேங்க் தான் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கரப்ஷன் பர்செப்ஷன்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரியில் கரப்ஷன் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் தான் இது. ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுறேன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த கரப்ஷன் ஒரு இந்த இண்டெக்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்துட்டு 180 கண்ட்ரீஸை வந்துட்டு ரேங்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த 180 கண்ட்ரீஸில் பப்ளிக் செக்டர் கரப்ஷன், அதாவது கவர்மெண்ட்டில் கரப்ஷன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க இந்த ரேங்கிங் போடுவாங்க. இப்போ ஸ்கோரிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா 0 to 100. ஓகே, 0 ஒரு கண்ட்ரி வந்து 0 ரேங்க் வாங்கியிருக்கு அப்படின்னா அது ஹைலி கரப்ட். ஸோ ரொம்ப கரப்ஷன் அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 100 அப்படின்னா வெரி க்ளீன். ஸோ இதுதான் ஸ்கோரிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கரப்ஷன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி ரேங்கிங் போடுறது தான் இதோட மேஜர் பர்பஸ். ஸோ டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் இந்த ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம். இது வந்து 1993 வந்து இட் வாஸ் ஃபவுண்டடாக ஸ்டார்டட். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெர்மனியில் இருக்குது. ஜெர்மனியில் பெர்லின்ற இடத்துல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இதோட மிஷன் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்க கரப்ஷனை வந்துட்டு காம்பேட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ்லாம் எடுத்து உலகத்தில் இருக்க கரப்ஷனை ஸ்டாப் பண்ணுங்கிறது தான் இதோட மேஜர் மிஷன் ஆர் எய்ம். இப்போ வந்து டாப் பர்ஃபார்மர்ஸ் பார்க்கலாம். ஸோ டாப் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் வந்து கரப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்மார்க். டென்மார்க்கில் தான் வந்துட்டு கரப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 90. ஸோ 100 ஸ்கோர் வந்துச்சுன்னா அங்கே கரப்ஷனே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது 90 ஆல்மோஸ்ட் நோ கரப்ஷன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ டென்மார்க் வந்து டாப் பொசிஷன் வாங்கியிருக்கு. அண்ட் 6th கான்சிக்யூட்டிவ் இயராக இந்த டாப் பொசிஷனில் டென்மார்க் இருக்குது. ஸோ 6 வருஷமாகவே டென்மார்க் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபின்லாண்ட், அதுக்கப்புறம் நியூசிலாண்ட். ஸோ இதுதான் டாப் 3 கண்ட்ரீஸ். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் ஏன் கரப்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுக்கு பயந்தே என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து இந்த கரப்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் போகிறது கிடையாது. ஸோ ஸ்ட்ராங் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்குது அண்ட் குட் கவர்னன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால இந்த கண்ட்ரீஸில் கரப்ஷன் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து கரப்ஷன் அதிகமாக இருக்க கண்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொமாலியாவோட ஸ்கோர் பாருங்கள் 11. 0 வந்துச்சுன்னா ரொம்ப ஹை கரப்ஷன் இருக்க கண்ட்ரின்னு அர்த்தம். ஆனால் 11 ஆல்மோஸ்ட்
ஜீரோன்னு நம்ம சொல்லலாம் 11லாம். ஸோ 11 வாங்கியிருக்கனால இங்கே அவ்வளோ கரப்ஷன் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாட்டம் பெர்ஃபார்மர் அப்படின்னா சொமாலியா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா, சிரியா, சவுத் சூடான், ஏமன் இவங்கெல்லாம் ஸ்கோர் வந்து 13 வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கண்ட்ரீஸ்லாம் வரும். ஸோ பட் பாட்டமில் இருக்கிறதுன்னு பார்த்தா அது சொமாலியா தான். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு ஏன் இந்த கண்ட்ரீஸில் அதிக கரப்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த கண்ட்ரீஸில் நிறைய ரொம்ப வருஷமாகவே லைக் அங்கே ஏதாவது க்ரைசிஸ் இருக்கும், ஒரு ஏதாவது வார் போயிட்டுருக்கும், ஒரு ஏதாவது இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதனால ப்ராப்பராக கவர்னன்ஸே பண்ண முடியாது அந்த கண்ட்ரீஸ்லாம். எப்போவுமே சண்டை போயிட்டே இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருக்குன்னா எப்படி வந்து கவர்ன் பண்ண முடியும்? ப்ராப்பரான கவர்னன்ஸ் அந்த கண்ட்ரியில் பண்ண முடியாது. அதனால் அவங்க ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப புவராக இருக்கும். அதனால் இந்த கண்ட்ரீஸில் கரப்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இவங்கெல்லாம் பாட்டம் பெர்ஃபார்மர்ஸாக இருக்காங்க. இப்போ இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ 180 கண்ட்ரீஸில் நம்ம 93rd ரேங்க் வாங்கியிருக்கோம். ஸோ போன வருஷம் வந்துட்டு 85 வாங்கினோம், இப்போ வந்துட்டு நம்ம 93, விச் மீன்ஸ் கரப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ நம்மளோட ஸ்கோர் வந்து 39. ஓகே, ஸோ 2022 வந்து 40 வாங்கியிருந்தோம், இப்போ 39, ஒரு பாயிண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ விச் இஸ் கரப்ஷன் வந்து நம்ம கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கு கவர் பண்ண டாபிக்ஸ் வந்துட்டு இந்த 9 டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ண இம்பார்ட்டண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாமில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.